அனைத்து பக்தர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு வருகின்ற 25/7/2024 தேய்பிறை பஞ்சமி. பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அம்மனோட வழிபாடு தாங்க பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பஞ்சமி திதி எப்போ வருது, வழிபாட்டுக்குரிய நேரம் என்ன, எப்படி வழிபாடு செய்யணும், உங்ககிட்ட வாராகி அம்மன் படம் இல்லை, விக்கிரகம் இல்லை அப்படின்னா எப்படி வழிபாடு செய்கிறது, வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் எப்படி செய்கிறது, முக்கியமாக கடன் தொல்லை, எதிரி பயம் நீங்க எப்படி நம்ம இந்த வழிபாடு செய்யலாம், குறிப்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறதுனால எதிரி பயம் நீங்கும். வீடியோவில் போய் பார்க்கலாம். 25/7/2024 பஞ்சமி திதி வியாழக்கிழமை காலையில் 8:40க்கு மேலே வருதுங்க. இந்த பஞ்சமி திதி முடிவடையும் நேரம் வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் 26ஆம் தேதி காலை 6:10க்கு முடியுதுங்க. வழிபாடுக்குரிய நேரம் அப்படின்னா வாராகி அம்மனை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யலாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாராகி அம்மன் படம், விக்கிரகம் ஏதாவது எடுத்துக்கோங்க. அம்மன் படம் இருக்குது அப்படின்னா படத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. விக்கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட அபிஷேக பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்ய வேண்டும். எங்ககிட்ட படமும் இல்லை, விக்கிரகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமுக அகல் விளக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதில் வாராகி அம்மனை எழுந்தருளை செய்யலாம். நான் படத்தில் காமிச்சிருக்கேன், இதுதான் பஞ்சமுக அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கை நீங்கள் வாராகி அம்மனாக பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரி வாங்க, வாராகி அம்மனை படம், விக்கிரகம் தயார் பண்ணியாச்சு. வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னா பூமிக்கு அடியில் விளைகின்ற அனைத்து பொருட்களுமே வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்த உணவு. இதில் ஏதாவது ஒன்று செய்யலாம். இதெல்லாம் எதுவுமே உங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். அது வாராகி மகிழ்ச்சியுடன் ஏற்று கடன் தொல்லை நீங்கணும், நமக்கு நோய்கள் நீங்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை, இது போல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில் நீங்கள் வாராகி தாய்க்கு மாதுளை பழ முத்துக்களை உதிர்த்து தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. சரி, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை வச்சுக்கோங்க. பிரியாணி இலைக்கு மேலே வேப்பிலை பரப்பிக்கோங்க. வேப்பிலை பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி, எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் குறைகள் இருக்குது வாராகி தாய், நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வாராகி தாயோட மூல மந்திரம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை 108 முறை சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் விளக்கு தானாகவே விளக்கு அதுவாக குளிரட்டும் விடாதீங்க, நீங்களே குளிர் வச்சுருங்க. குளிர்வித்த பிறகு பிரசாதத்தை வீட்டில் உள்ள அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. அதே போல் வேப்பிலையை எடுத்து காய வச்சு தீப தூபங்களுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த பிரியாணி இலையை நீங்கள் என்ன நினச்சி வேண்டுனீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு நினச்சி எரிய விட்டுருங்க. எரிய வச்சுட்டு வெளியில் நீர் ஓடுற இடம் இல்லை வெளியில் எங்கேயாவது போட்டுருங்க, ஓரமாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளக்கை உபயோகப்படுத்திக்கலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.